புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர், MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். 1947 சுதந்திரம் வந்ததுலேருந்து பாகிஸ்தான் 3 விஷயத்தை நம்பியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்மி, அமெரிக்கா, அல்லா. அதில் ஆர்மி அமெரிக்கா கைவிட்டுடுச்சு. அல்லாவை நம்புறத தவிர பாகிஸ்தானுக்கு வேறு வேலையே இல்லை. இந்திய ராணுவம் தயார் நிலை எப்பவுமே இருக்கும். பாகிஸ்தான் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ். ஆர்மி ப்ரிப்பேர்ட்னஸ்ங்கிறது இங்க மிலிட்டரி டேர்ம்ல முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த தயார் நிலையில் இந்திய ராணுவம் இருந்ததுனால்தான் இந்த அளவுக்கு பதில் அடி கொடுக்க முடியும். மிலிட்ரியோட லெசன்ஸ்லயே இந்தியாவோட பாடங்கள் ரொம்ப அதிக அளவு பேசப்படுகிறது உலகம் முழுக்க. ஏன்னா மனிதர்கள் போகாம ட்ரோனை வச்சு அடிச்சு இவ்வளவு ஒரு காயம் ஏற்படுத்த முடியும்ன்றதை நிரூபித்ததே இந்தியா தான். அமெரிக்கா, இஸ்ரேல் வெடிக்க பார்க்குது. நம்ம இந்த மாதிரி பண்ணமா விட்டமேன்னு. உலகத்துல 2 போர் தான் இப்போதைக்கு நடக்குது. 3வது இந்தியா பாகிஸ்தான் வருது. ஆனா யாரோ கேட்டாங்க அந்த மாதிரி தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியா பாகிஸ்தான் போர் இந்த மாதிரி 1 வருடம் 2 வருடம் அப்படிலாம் தொடர்ந்து நடக்காது. மேக்சிமம் 10 நாள்ல கதை முடியும். பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலிருந்து மாற்றி எடுக்கப்படும்னா அது மிக இல்லை. முதல் தப்பு, தீவிரவாதி மேல பாகிஸ்தான் கொடியை போடுறீங்க. அவன ராணுவ வீரரா? ராணுவத்துக்காக உயிர் நீத்தானா? தீவிரவாதி உயிர் நீத்தான். அது மேல கொடியை போட்டீங்க. 2வது சல்யூட் அடிக்குது, மிலிட்டரி சல்யூட் கொடுக்குறீங்க. கமாண்டர்லாம் 3வது கன் சல்யூட் கொடுக்குறீங்க. தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் ஆதரவு என்பது இதை விட வேற என்ன ஆதாரம் எங்களால் கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ல மட்டும் பலம் இல்ல, நம்ம ராணுவ வீரர்களோட புத்தி கூர்மை மட்டும் பலம் இல்ல, அரசாங்கத்தின் சப்போர்ட், அரசாங்கத்தின் ஒரு நம்பிக்கை ராணுவத்து மீது இருக்கிறதுனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் போர்ல வெற்றி யாருன்னா சந்தேகம் இல்லாம இந்தியா தான். உலக நாடுகள் சொல்லி நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி வந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு அடுத்த பாய்ச்சலுக்கு போயிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுது, அதை பார்க்க முடியுது. பாகிஸ்தான் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மிசைல் அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க, ட்ரோன் அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே இந்தியா முறியடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கான டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு. பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் அடியை கொடுத்துருக்கோம். என்ன சார், இது இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும் பல பேரும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? நம்ம இந்தியாவுடைய கை ஓங்கிக்கிட்டே இருக்கு போல இருக்கே. 1947 சுதந்திரம் வந்ததுலேருந்து பாகிஸ்தான் 3 விஷயத்தை நம்பியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்மி, அமெரிக்கா, அல்லா. அதில் ஆர்மி அமெரிக்கா கைவிட்டுடுச்சு. அல்லாவை நம்புறத தவிர பாகிஸ்தானுக்கு வேறு வேலையே இல்லை. கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லுவோம்ல, அவங்க அல்லா தான் காப்பாற்றணும். ஏன்னா பாகிஸ்தான் இவ்வளோ க்ஷீணமாக, இவ்வளோ கேவலமாக மிலிட்ரியோட சரித்திரத்தில் புறமுதுகு காட்டி ஓடிந்தா எந்த வாரிலையும் இல்லை. 72, 71 வாரில் கூட இல்லை, 65 வாரில் கூட இல்லை. அவங்க ஆப்ரேஷனே எப்படின்னே தெரியாமல் இருக்குது. அதான் ஒரு மிலிட்ரி ஜெனரல் சொன்னார், இவங்களாம் சின்ன பசங்களை கொண்டாந்து மிலிட்ரியில் போட்டிருக்காங்களா, இல்லை மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்தவங்க மிலிட்ரியில் போட்டிருக்காங்களா, அது கூட நமக்கு தெரியலையே. ஏன்னா ஒரு மிலிட்ரி பேசிக்காக எப்படி சுடணும், திருப்பி சுடுற மாதிரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளை பார்த்து சுடுற மாதிரி, அந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக இது. ஏன்னா இந்திய ராணுவம் தயார் நிலை எப்பவுமே இருக்கும். பாகிஸ்தான் ராணுவம் அந்த மாதிரி இல்லை. அவங்க இந்த ஷோ காட்டுற மட்டும்தான் இருப்பாங்க. அந்த பாகா பார்டரில் ஷோ காட்டுறாங்க பாருங்க, அதுதான் இருக்காங்க. அவங்களுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ். ஆர்மி ப்ரிப்பேர்ட்னஸ்ங்கிறது இங்க மிலிட்டரி டேர்ம்ல முக்கியமான ஒரு வார்த்தை. எப்பவும் தயார் நிலைமையில் இருக்கணும். எப்போ வேணா எதிரி சொல்லிட்டு வரமாட்டான், லெட்டர் போட்டு வரமாட்டான், தயார் நிலையில் இருக்கணும்னு. அந்த தயார் நிலையில் இந்திய ராணுவம் இருந்ததுனால்தான் இந்த அளவுக்கு பதில் அடி கொடுக்க முடியுது. அவன் போட்ட ட்ரோன் ஒன்று கூட இந்தியாவுக்குள்ள வரல, அவன் போட்ட மிசைல் ஒன்று கூட இந்தியாவுக்குள்ள வரல. இந்தியா ராவல்பிண்டியில் பிரைம் மினிஸ்டரோட வீட்டு பக்கத்துலேயே குண்டை போட்டு அவங்க வீட்டு வாசலுக்கு நான் வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு காமிச்சு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஓகே, இப்போ இத்தனை நாளாக என்ன ஆச்சு? முதல்ல வார் நடந்தது, இந்தியா ஃபர்ஸ்ட் டே மிசைல் அமைச்சு பயங்கரவாத முகாம்களை மட்டும் தாக்குதல் ஆச்சு. பாகிஸ்தான் அந்த மாதிரி இந்தியாவில் பயங்கரவாத முகாம்களை தாக்க முடியும். ஏன்னா பயங்கரவாத முகாம் இந்தியாவில் கிடையாது. அவன் என்ன பண்ணான், அங்கே இருக்கிற ஏழை மக்கள், அந்த பார்டர் ஓரம் இருக்கிற மக்களை, பர்டிகுலர்லி சர்தார்ஜிஸ்,
அவன் ஞாபகம் வச்சு பஞ்சாப் அந்த பார்டரில் உரி பார்டர்லாம் அந்த பார்டரில் ஷூட்டான் ஒரு 10-15 பேர் மரணம் அடைஞ்சாங்க. இது வந்து பொதுமக்களை கொல்லக்கூடாதுன்னு மோடியோட எண்ணம் எப்படி? ஏன்னா முதல்ல சொல்லிட்டான் பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்படக்கூடாது, தீவிரவாதிகள் மட்டுமே கொல்லப்படணும் அப்படின்னு அவரோட உத்தரவு. அதனால தான் டிலே ஆச்சுன்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. பட் அவர் நல்ல எண்ணம். பாகிஸ்தானில் அப்படி இல்லை, ஆர்மி அடிக்க தைரியம் இல்லை அவங்களுக்கு. நம்ம ஆர்மி மேலே அடிச்சிருந்தாங்கன்னா கதை கந்தலாயிருக்கும். ஆர்மி அடிக்காமல் நிராயுதபாணியான பஞ்சாபி சீக்கியர்களை போய் அடித்தாங்கன்னா அது ஒரு மிலிட்ரியோட ரூல் பிரகாரம் மிலிட்ரி லா புக்கில் அதுவாக இருக்குது. அதான் மிலிட்ரி பாடம் எடுத்தாங்களா? சிவிலியனை கொல்றது மிலிட்ரி வேலை இல்லை, அது தீவிரவாதிகள் வேலை. ஸோ ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் தீவிரவாதம் மிலிட்ரி ரெண்டும் ஒன்று தான் வச்சுக்கோங்க, அங்கே வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. பாகிஸ்தான் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. உலக நாடுகள் மத்தியில் பாகிஸ்தான் தலை குனிவு ஏற்பட்டிருக்காங்க, பயங்கர தலை குனிவு. ஏன்னா அவங்க போட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் தூக்கி வாரி இந்தியா தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஆமாம், அவன் லாகூரில் ஏர் டிஃபென்ஸ் உள்ள பூந்து அடித்தாங்க. மனிதர் இல்லாமல் மிசைல் தாக்குதல் பண்ணுறதுல ரொம்ப ரேர். இந்தியாவும் அந்த லிஸ்ட்டில் வந்து ஏர் டிஃபென்ஸ் சைனா ப்ராடக்ட் ஏர் டிஃபென்ஸ் சைனா ப்ராடக்ட். இது என்னென்னா இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சைனாலேருந்து வாங்கின ப்ராடக்ட் அவன் வச்சுருந்தால என்ன ஆகிடுது உங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதோட ஜோக்குன்னா பொம்மை ட்ரோன்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, குழந்தைங்க விளையாடுவேன் பொம்மை ட்ரோன். அந்த ட்ரோன் தான் பாகிஸ்தான்கிட்ட இருக்கான். இந்தியா கிட்ட 30,000 ட்ரோன் இருக்குது, எல்லாம் ஒரிஜினல் செல்ஃப் மேட் இன் இந்தியா, மேட் இன் இஸ்ரேல் ட்ரோன். இந்தியாவில் பண்ணப்பட்ட ட்ரோன். சென்னையில் ஒரு தமிழர் ட்ரோன் பண்ணுறார், அது இந்திய ஆர்மிக்கு போயிருக்கு. ஒரு மிகப்பெரிய தமிழர் ஒருத்தர் ட்ரோன் பண்ணி இந்திய ஆர்மி கொடுத்துருக்கார். ஸோ நம்ம யூஸ் பண்ண நம்ம நாட்டு சரக்கு நல்ல பாதுகாப்பான சரக்கு. இவங்க வந்து பொம்மை ட்ரோனை வாங்கி இப்போ சைனா கிட்டேருந்து அதை அடித்தா பாதியிலே கீழே விழுது, நம்ம போய் அடித்து திரும்பி வருது, இல்லை அடித்து அங்கேயே விழுது. ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட் எல்லாமே நல்ல அதிநவீனமானவை. மிலிட்ரியோட லெசன்ஸ்லேயே இந்தியாவோட பாடங்கள் ரொம்ப அதிக அளவு பேசப்படுகிறது உலகம் முழுக்க. ஏன்னா மனிதர்கள் போகாமல் ட்ரோனை வச்சு அடித்து இவ்வளோ ஒரு காயம் ஏற்படுத்த முடியுன்றதை நிரூபித்ததே இந்தியா தான். அமெரிக்கா இஸ்ரேல் வேடிக்கை பார்க்குது, நம்ம இந்த மாதிரி பண்ணமா விட்டமேன். ஜெலன்ஸ்கி யோசிக்கிறார், இந்த மாதிரி நம்மளை மீறி ஒரு லெவல் ஜாஸ்தி போயிட்டாங்களே அப்படின்னு. உலகத்தில் 2 போர் தான் இப்போதைக்கு நடக்குதுங்க. ஒன்று வந்து இஸ்ரேல் ஹமாஸ், அடுத்தது வந்து ஜெலன்ஸ்கி புட்டின், ரஷ்யா யுக்ரைன் 2 தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. 3வது இந்தியா பாகிஸ்தான் வருது. ஆனால் யாரோ கேட்டாங்க அந்த மாதிரி தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியா பாகிஸ்தான் போர் இந்த மாதிரி 1 வருடம் 2 வருடம் அப்படிலாம் தொடர்ந்து நடக்காது. மேக்சிமம் 10 நாளில் கதை முடிஞ்சிடும். பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலிருந்து மாற்றி எடுக்கப்படும்னா அது மிக இல்லை. வேறு பேரில் இருக்கலாம், பலுச்சிஸ்தான்ற பேரில் ஒரு நாடு இருக்கலாம், பஞ்சாப்ன்ற பேர் நாடு இருக்கலாம். பாகிஸ்தான்ற ஒரு பேரில் ஒரு சின்ன ஒரு மாநிலம் மட்டும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா மோடி இந்த வாட்டி கூப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாராம். நடுவில் என்ன ஆச்சு, எப்போவுமே ஒரு போர் ஆரம்பித்து இந்தியாவுக்கு எப்போ வெற்றி வருதோ அப்போ உலக நாடுகள்லாம் கிட்ட வந்து நீங்கள் சமாதானம் போங்க. தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் அப்படி தான் நடந்தது, ஷிம்லா அக்ரிமெண்ட் அப்படி தான் நடந்தது. நம்ம பங்களாதேஷை பிடிச்சி தனி நாடாக்கிட்டோம், 1,00,000 வீரர்களை பிடிச்சி வச்சோம். அப்போ மோடி வந்து அமெரிக்கா தலையிட்டனால மோடி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, இல்லைன்னா இந்திரா காந்தி பாதி காஷ்மீரை பிடிச்சிட்டாங்க, பாகிஸ்தானே பாதி பிடிச்சிட்டாங்க, திருப்பி கொடுக்க முடியாச்சு. ஒரு வருடமும் இமாலய தவறு இந்தியா பண்ணுறதுக்கு காரணமே வெளிநாட்டு சதி. இந்தியா ஜெயிக்கும் பொழுது அது கையை கட்டி போடுவாங்க, பாகிஸ்தான் அடிக்க விட்டுருவாங்க, நல்லா அடிக்கும்போது நல்லா அடிப்பாங்க. இந்தியா ஜெயிக்கும் போது கை மோடி சொல்லிட்டாராம், இந்த தடவை அந்த தப்பை நம்ம பண்ணுறதா இல்லை. அமெரிக்காவோ ரஷ்யாவோ சைனாவோ எந்த அயல் நாடு வந்து நீங்கள் வந்து சமாதானம் போங்க, பீஸா போங்கன்னா எங்கள் வேலையை முடிச்சுட்டு தான் சமாதானம் பண்ணுவோம். 3 நாடுகளுமே வந்து இந்தியாவை நோக்கி நீங்கள் அமைதியாக போங்கன்னு தானே சொல்கிறாங்க. அமைதியாக போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. அது ஒரு சம்பிரதாயமான பேச்சுவார்த்தை. உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை சண்டை போடுங்கன்னு சொல்லாது, பின்னாடி சொல்லலாம் இன்டைரக்டாக. மார்க் ரூபியோ வந்து பேசியிருக்காரு, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிட்ட பேசினாராம். அப்போ சொன்னா கொஞ்சம் பாகிஸ்தான்கிட்ட ஜாகிரதையாக இருங்கன்னா. ராஜ்நாத் சிங்கிட்ட என்ன ஜாகிரதையாக இருக்கணும், என்ன பெரிய கண்ட்ரி அது, என்ன பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா, அணு ஆயுதம் இருக்குது, எங்கிட்ட கூட தான் இருக்குது,
ஆனால் இந்தியா வந்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு. முதல் தாக்குதல் நாங்கள் நடத்த மாட்டோம்னு இன்னைக்கு சொல்லிட்டோம். ஆமாம், என்னைக்குமே இந்தியா வந்து முதல் ராணுவ தாக்குதல் நடத்தாது. அணுகுண்டு தாக்குதல் இந்தியா மீது அணுகுண்டு வீசினால் ஒரு கால் வீசினால் எதிரி நாடு உலக வரைபடத்திலிருந்து இல்லாத பண்ணிடுவோம். மோடி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த மாதிரி நடக்கூடாதுன்னு வேண்டிப்போம். அப்படி ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் ஆயுதம்ங்கிறது எல்லா உலகத்துக்கே பாதிப்பு. ஆனா இந்தியா போன்ற ஒரு ரெஸ்பான்சிபிள் நாடுகள் அது பண்ணாது. பாகிஸ்தான் அப்படி இல்லை, ரோக் கண்ட்ரி. அது அங்க இருக்கிறது எல்லாமே அரசியல்வாதிகள்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் ரோக் ரவுடி பசங்க. எல்லாம் வந்து ஒரு இங்கிதம் தெரியாத ஒரு கும்பல். இந்தியா மீது வெறுப்புல இருக்காங்க, கடுப்புல இருக்காங்க. அது இப்ப வந்து இந்தியாவோட ராணுவ வெற்றிங்கிறது இமாலய வெற்றி பாகிஸ்தான் மக்கள் கொண்டாடுறாங்க. பாகிஸ்தான் மக்களோட கோவமே அவங்க அரசாங்கமே திரும்பிடுச்சு. இந்த அசம்பிளியில பார்லிமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க பிரைம் மினிஸ்டர் திட்டுறான். அந்த ஜனங்க கோவம் ஏற்கனவே அந்த அரசாங்கம் மேல கோவத்தில் இருக்காங்க. ஒரு நிலையில்லாத அரசாங்கம், லஞ்ச ஊழல் அரசாங்கம், அது வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை, டெமோக்ரஸி இல்லை, ஜனநாயகம் இல்லை, ரொம்ப குறைப்பட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த வார் வேற வந்து அவங்களுக்கு வந்து விலைவாய்ப்போ யாரோ சொன்னாங்க, பஞ்சாப்ல 1 கிலோ கோதுமை 1500 ரூபாயும். அவங்க பஞ்சாபில ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. 1500 ரூபா கொடுத்து 1 கிலோ கோதுமை எப்படிங்க சாப்பிட முடியும்? நான் பாகிஸ்தான் பஞ்சாப்ல சொல்றேன். பாகிஸ்தான் பஞ்சாப்ல 1 கிலோ கோதுமை 1500 ரூபா. இந்தியாவில் இன்னைக்கு விலை கட்டுப்பாட்டில் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியாவில் போர்னால விலை ஏறுமானா ஒரு 1/4% 1/2% வாய்க்குண்டு. ஆனால் இந்த போர்னால சுருக்கமாக சொல்லணும்னா அடி பலமாக வாங்கிட்டு பாகிஸ்தான் இதோட பொருளாதாரம் இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கியாச்சு. ஸ்டாக் மார்க்கெட் நேத்தியை உழுந்துடுது. பாகிஸ்தான் ஸ்டாக் மார்க்கெட் காலி, சுத்தமாக அவுட்டு. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆயிடுது. இது என்ன நடக்கும்னா அந்த நாட்டு மக்களை வெறி கொண்டு அரசியல்வாதிகளையும் ராணுவத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய காலம் வரும் நான் நினைக்கிறேன். ஓகே சார், குறிப்பாக ஜெய்சங்கர், நாம வந்து பிரைம் மினிஸ்டரை பத்தி பேசுறோம், உள்துறை அமைச்சரை பத்தி பேசுறோம், பாதுகாப்புத்துறை அமைச்சரை பத்தி பேசுறோம், அஜித் தோவலை பத்தி பேசுறோம், ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். நாம பண்ணக்கூடிய தாக்குதல உலக நாடுகளுக்கு ஒரு மெசஞ்சராக இருந்து பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு போல இருக்கே. நாங்க பண்ணது சரிதான், எங்க மேல எந்த தப்பும் இல்லை, பயங்கரவாதிகளுக்கு தான் நாங்கள் வந்து பதிலடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து ஜெய்சங்கர் இந்த வாரில் பார்த்துக்கிட்டு இருக்காரு போல இருக்கே சார். கண்டிப்பா ஜெய்சங்கரோட ரோல் வந்து அமைதியான மனிதர், சைலண்ட் ஒர்க்கர், எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் சிக்காத ஒரு அதிகாரி. இப்போ அரசியல்வாதி. அவர் என்ன பண்ணாரா, ஒரு புகைப்படம் வந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு இராணுவ தளபதி 4 பேர் வந்து ஒரு தீவிரவாதியோட இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த போட்டோ இமீடியட்டா எடுத்து நியூயார்க்ல உள்ள இந்திய பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு யுஎன், ஐக்கிய நாடுகள் சபையோட இந்திய தூதரை கூப்பிட்டு 197 நாடுகளோட தூதரகத்துக்கு இந்த போட்டோ போடணுன்றான். எப்படி பேக் பண்ணிருக்காரு பாருங்க. உடனடியா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி இத பத்தி பிரீஃப் பண்ணிருக்காரு. அது பண்றதுக்கு முன்னாடியே ஜெய்சங்கர் வந்து இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில 197 நாடுகளுக்கு இதோட போனோம், இன்க்ளூடிங் ஹோலிசிங்கிறது போப்போட கண்ட்ரி, அதுவும் யூஎன்ல ரெப்ரசன்டேட்டிவா இருக்கு. 2-3 சின்ன சின்ன நாடு கூட இருக்கு. எல்லாத்துக்கும் போனதுனால உடனடியா இந்தியாவோட தலைமையிடம் நியூயார்க்ல எல்லாரும் அமைச்சிட்டாங்க. என்ன ஆகி போச்சு, உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் தீவிரவாத நாடுன்னு இத்தனை நாள் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம், நீங்க நம்பல. இல்ல அது எப்படி இருக்க முடியும், அது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அது ஒரு நல்ல ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான் அப்படின்னு ஒத்துக்கினீங்க, உலகமே ஒத்துக்குச்சு. அந்த தீவிரவாதியோட சவப்பட்டி இருக்கு, அது மேல பாகிஸ்தான் கொடியை போடுறீங்க. முதல் தப்பு, தீவிரவாதி மேல பாகிஸ்தான் கொடியை போடுறீங்க. அவனை ராணுவ வீரரா, ராணுவத்துக்காக உயிர் நீத்தானா, தீவிரவாதி உயிர் நீத்தான், அது மேல கொடியை போட்டீங்க. 2வது சல்யூட் அடிக்கிறது, மிலிட்ரி சல்யூட் கொடுக்குறீங்க கமாண்டர்லாம் வந்து. 3வது கன் சல்யூட் கொடுக்குறீங்க. இதை விட ஒரு கேவலம் உலகத்தில் இருக்குமா? இதை விட என்னன்னா தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் ஆதரவு என்பது இதை விட வேற என்ன ஆதாரம் எங்களால் கொடுக்க முடியும்? உலகத்துல உலக நாடுகள் மத்தியில பாகிஸ்தான் கேவலப்பட்டிருக்கான்னு ரொம்ப அசிங்கப்பட்டு போய் நிற்குது இந்த நிலைமையில. இதற்கான நம்ம ஜெய்சங்கர் மேலே ஒரு திறமையான அதிகாரி ஃபாரின் சர்வீஸ்ல பார்க்க முடியாது. நான் 30 ஆண்டு காலம் பழகியிருக்கேன். சைனாலேருந்து எனக்கு பழக்கம். சைனாவோட இந்திய தூதராக இருக்கும்போது ரொம்ப சைலண்ட் ஒர்க்கர், பேசவே மாட்டார், அமைதியாக இருப்பார். ஆனால் காரியத்தில் அவரை மாதிரி ஒரு பெஸ்ட்டு. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் அவரை கூப்பிட்டு நீங்கள் மந்திரியாக வாங்கன்னு கேட்டது, நான் வேண்டாம், நான் வந்து அரசியல் வரல, நீங்கள் அரசியலுக்கு வர வேணாம்,
நீங்கள் அமைச்சரவைக்கு வாங்கன்னு மோடி வித்தியாசமாக பேசினோம். ஜெய்சங்கர் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், அமைச்சரவைக்கு வாங்க, நீங்கள் அரசியலே பண்ண வேண்டாம், நீங்கள் கூட மந்திரியா இருக்க போதுன்னா அந்த மாதிரி ஒரு திறமையானவர் தான் ஜெய்சங்கர். ஓகே சார். குறிப்பாக பாகிஸ்தானுக்கு வந்து சைனாவுடைய ஆதரவு கொஞ்சம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதே சார். பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு சைனாவோட சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்க, இன்டைரக்டா சப்போர்ட் பண்றது. ஏன்னா சைனாவோட ராணுவ தளவாடங்களை வாங்கும் முதல் நாடு பாகிஸ்தான் தான். சைனாவால் எங்கேயும் ராணுவ தளவாடம் விற்க முடியல. சரி, அமெரிக்கா ராணுவ தளவாடங்கள் விற்குது, பிரான்ஸ் விற்குது, சைனா விற்குது. இது உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்கா பிரான்ஸோட ராணுவ தளவாடங்கள் தான் வாங்க. நம்ம இப்ப ரஃபேல் வாங்க, நம்ம ரஷ்யா வச்சிருக்கோமே சார், ரஷ்யா வச்சிருக்கோம், ரஷ்யா வாங்குறோம், ரஷ்யா நம்ம வாங்குறோம். நம்ம உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யாட்ட வாங்குறது இல்லை. உலக நாடுகள் வந்து அமெரிக்கா பிரான்ஸ் கிட்ட வாங்கும், நம்ம ரஷ்யா கூட சேர்த்து வச்சிருக்கோம். மூணு நாட்டில் வாங்குறோம். சைனா என்ன பண்ணுறது, அது அதோட ராணுவத்தை நம்ம வாங்க முடியாது. ஏன்னா டெக்னிக்கலி நமக்கும் சைனாவுக்கும் ஒத்து வராது. நம்ம சைனாலேருந்து நம்ம பொம்மை வாங்கலாம், அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், அதெல்லாம் வாங்கிக்கலாம். ராணுவ தளவாடங்கள் வாங்க முடியாது. அது ராணுவ தளவாடங்களை விற்கிறதோ இல்லை ஃப்ரீயாக கொடுக்குறதோ. ஏன்னா அதுக்கு என்னென்னா ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு. பாகிஸ்தானில் வந்து அதோட ராணுவ தளவாடங்கள் நல்லா செயல்பட்டுன்னா மற்ற நாடுகள் அதை வாங்கிறது ஒன்று. இப்போ சைனா கேவலப்பட்டு நிற்குது. காரணம் சொல்கிறேன். PL-15 வந்து சைனா 5 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கு. 300 km இது மிசைல். அது PL-15. அது PL-15 பற்றி அப்படி ஒரு பில்டப் கொடுத்துருக்கு சைனா. உலகத்திலே பெஸ்ட் மிசைல் சிஸ்டம் இதுதான், எங்களோட இதை பீட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. குப்புரை பார்த்துக்குச்சு இந்த நேத்திக்கு. PL-15 காலி. அது உலக நாடுகள் மூலம் இப்போ பேசு பொருளாயிடுது. இப்போ இந்த வாரம் வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம வாரா பார்க்குறோம், அவங்க வாரா பார்க்கல. அந்நிய நாட்டு சக்திகள் தயாரிக்கும் பொருட்கள் இந்த வாரில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா தான். டெஸ்டிங் கிரவுண்ட் எது நல்லா ஒர்க் ஆகுது, எது நல்லா ஒர்க் ஆகல. பாகிஸ்தான் வந்து மாடர்ன் வெப்பன் யூஸ் பண்ணல யாரும் சொன்னாங்க. மாடர்ன் வெப்பன் இருக்கு. JF-17 அண்ட் J-10 ஸ்டெல்த் F-35 தவிர மீது அத்தனை இருக்குது. ஆனால் ஒன்றும் உபயோகப்படுத்த தெரியல அவனுக்கு. உபயோகப்படுத்த தெரியாதனால எல்லாம் வந்து சீர்பட்டு போச்சு. அது ரெகுலர் மெயின்டெனன்ஸு எங்கே ஒரு சின்ன ஒரு நட்டு போல்ட்டு கண்டா கூட இராணுவ விமானம் இயக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணாமல், ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாமல் எங்கே நம்மளை இந்தியா தாக்க போகுதுன்னு விட்டாங்க. அந்த ஒரு மெயின் காரணம் தான் இவங்களோட விட்டது காரணம். பாகிஸ்தான் வந்து சைனா கிட்டேருந்து BVRMSன்னு ஒரு சிஸ்டம் வாங்கிது. அந்த சிஸ்டம் ஃபெயிலியராக போச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட சைனா பாகிஸ்தான் கொடுத்த எல்லாமே வார் டிராஃபியாக இந்தியா வச்சிருக்கு. அது DRDO கொண்டு போய் செக் பண்ணுது. இப்போ நமக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. இப்போ நம்ம சைனாவோட ப்ராடக்ட் நம்ம வாங்க முடியாது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து உளுந்த ப்ராடக்ட்டை வச்சு அது என்ன உள்ளன்னு கண்டுபிடிக்கிற DRDO இருக்கான். கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அது என்ன உள்ள என்ன டெக்னிக்கல் இருக்குது, அவங்க அட்வான்ஸ் லெவல் என்ன எப்படின்னு. இந்த வாரனால் அசிங்கப்பட்ட இன்னொரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா சைனா. ஏன்னா சைனாவோட ராணுவ தளவாடங்கள் அத்தனையும் ஃபேக்கு. அதோட ப்ராடக்ட் எப்படி ஃபேக்கோ அந்த மாதிரி ராணுவ தளவாடங்களும் ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ரொம்ப சுலபமாக அடிச்சுட்டு போயிடுது. சார், முப்படை தளபதிகளுக்கும் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ராணுவ தளபதிக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எந்த ஒரு போர்லையுமே நம்மளால் பார்க்க முடியாது. யூனியன் கவர்மெண்ட் வந்து ராணுவ தளபதிக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க. இது என்ன சிக்னல் சார் சொல்ல விரும்புகிறாங்க? மோடி சொன்னாங்கன்னா டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் வார். நைட் 12 மணிக்கு பாகிஸ்தான்காரன் அடிக்கிறான், குண்டு போடுறான். பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி திருப்பி தாக்குவான்னு கேட்க முடியுமா? முடியாது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபை கூப்பிட்டு, நீங்கள் முழு அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இந்தியாவை காப்பாற்றுறது மட்டும்தான் உங்கள் வேலை, நீங்கள் எல்லாம் இந்தியாவோட கண்மணிகள், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எங்களுக்கு பண்ணிட்டு மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட பண்ணுறது முன்னாடி கேட்க வேணாம். ஓகே. ராணுவ தளபதி என்ன பண்ணாரா, லெப்டினன்ட் ஜெனரல் அவனுக்கு கீழே வேலை செய்கிற எல்லாருக்குமே ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டார். இப்போ வந்து எல்லாம் ஆன் த ஸ்பாட் டெசிஷன். வார் ஃபீல்டில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எதிரி தாக்குறான்னா என்ன முடிவு எடுக்கணுங்கிற அங்கே இருக்கிற கமாண்டர் முடிவு பண்ணலாம். ஆமாம், அந்த போஸ்டோட கமாண்டர் முடிவு பண்ணலாம். அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியும். எந்த நாட்டிலையும் கிடையாது. பாகிஸ்தானோட அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இங்கே தான் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. ஒருத்தர் சுட்டான்னா அவனோட பாஸை கூப்பிட்டு சுட்டா என்ன பண்ணுறது, திருப்பி சுட்டுமா இல்லை வடை போட்டுமான்னு கேட்டு பிடிக்கிறது இல்லை வார். அவன் சுடுற ஆறு எழுந்திருக்கான்னு தெரிஞ்சவொடனே அடிக்கணும் அவனை. ஸோ இந்தியாவோட பலம் எதில் இருக்குன்னா, நம்மக்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்டில் மட்டும் பலம் இல்லை, நம்ம இராணுவ வீரர்கள் புத்தி கூர்வு மட்டும் பலம் இல்லை, அரசாங்கத்தின் சப்போர்ட், அரசாங்கத்தின் ஒரு உதவி, அரசாங்கத்தின் ஒரு நம்பிக்கை இராணுவத்தை மீறி இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம போரில் வெற்றி. இன்னி வரைக்கும் நம்ம வெற்றி தான். இந்த நிமிஷம் வரைக்கும்
போரில் வெற்றி யாருன்னா சந்தேகம் இல்லாமல் இந்தியா தான். அதுக்கு அது உலக நாடுகள் சொல்லி நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உணர்றோம், நம்ம பார்க்கறோம், நம்ம தெரியறோம். பாகிஸ்தானில் உள்ள அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லையும் அந்த ஊர் எம்பி வந்து வறுத்தெடுக்கிறாங்க. அந்த ஊர் பிரைம் மினிஸ்டரை அந்த ஊரில் சோசியல் மீடியா நம்ம பார்க்க முடியறதில்லை. அரசாங்கத்தை வறுத்தெடுக்கிறாங்க. மக்களோட கோபம் அந்த அரசாங்கத்து மீது திரும்பி இருக்கான ரொம்ப திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே சார், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆரம்பிச்சு குஜராத் வரைக்குமே நாம வந்து பாகிஸ்தான் கூட வந்து பார்டரை ஷேர் பண்றோம். குறிப்பாக குஜராத் அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா. ஏன்னா கடல் வழியாக நாம வந்து எல்லையை வந்து ஷேர் பண்றோம். அங்க நாம என்ன மாதிரியான எச்சரிக்கைகள், குறிப்பாக வந்து அங்க வந்து ஒரு போர்க்கப்பல், அதிநவீன போர்க்கப்பல்லாம் வந்து இந்திய எல்லைக்குள்ள இருப்பதாக தகவல். சி வழியாகவும் பாகிஸ்தான் எதுவும் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? சி வழியாக பாகிஸ்தான் பண்ணுறது ரொம்ப கம்மி. அவங்க 2 தான் எப்பவும் பண்ணுவாங்க. ஒன்று ஏர் வான்வழி தாக்குதல் நடத்துவாங்க. 2வது ஆர்டில்லரி தரப்படை. கப்பல் படையில் ஏன் தாக்குதல் நடத்த முடியாதுன்னா, நம்ம அந்த ஈஸ்ட் கோஸ்டில் வந்து இந்தியாவோட எல்லையை பாதுகாக்கிறது மிக 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 அதிநவீன போர்க்கப்பல்கள். அது மீறி உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். அதான் கேட்டாங்க, பாம்பே தாக்கப்படாது. கப்பல் வழியாக பாம்பே தாக்கப்படாது. அது மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா கப்பல் பாம்பே அந்த பிளாக் பண்ணி வச்சிருக்கு குஜராத் எல்லாம். ஸோ கடல் வழியாக தாக்குதல் என்பது பாகிஸ்தானிடமிருந்து நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப கடினம். அது வந்து நடக்காத காரியம். வந்தால் கூட பாகிஸ்தான் அப்பட்டமாக தோற்றுரும். ஓகே, இப்போ இருக்கிறது மீதி 2 தான், தரை வழியும் வான்வழி. வான்வழியில் அவங்க யூஸ் பண்ண ஜெட்ஸு F-16, அமெரிக்காவோட ப்ரைடு F-16. அமெரிக்கா எப்போ சொல்லுங்க F-16 மாதிரி உலகத்தில் வராதுன்னு. இப்போ போன பொழுது மோடி வாஷிங்டன் போன போது F-35 வாங்கிக்கோன்னாராம். டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாராம் F-35 வாங்கிக்கோன்னாராம். மோடி சொன்னால் நான் கன்சிடர் பண்ணுறேன்னு. இங்கே வந்து ரஃபேல் வாங்கிட்டார். நம்ம மட்டும் F-35 வாங்கியிருந்தான்னா அமெரிக்கா நம்ம இறங்கி நம்ம கூட சேர்ந்து போட்டிருக்கோம், பாகிஸ்தான் சண்டை போட்டிருக்கோம். ஆனால் மோடிக்கு வந்து அமெரிக்காவுக்கோசரம் அந்த பொருளை வாங்கணும்னு எண்ணம் கிடையாது. 2ல் எது பெஸ்ட்டோ அதான் வாங்கணும். ரஃபேல் இது பெஸ்ட்டு, ரஃபேல் வாங்கிட்டார். F-35 பிறகு வாங்கிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அமெரிக்காவோட F-16 வந்து இன்று வரும் பேசப்படும் ஒரு இராணுவ விமானம். அதை சல்லி அடிச்சிட்டாங்க இந்தியாவில். F-16 வந்து இட் வாஸ் எக்ஸ்போஸ் டு நேக்கட் கம்ப்ளீட்லி. அந்த பேரை போச்சு. இது இந்த வார்னால் நான் சொன்ன மாதிரி கொலாட்ரல் டேமேஜ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அவமானம், சைனாவுக்கு அவமானம். அது யார் அந்தந்த நாடுகளுக்கு பாகிஸ்தானுக்கு விமானமோ தளவாடங்களோ கொடுத்ததோ அந்த தளவாடங்களை சரியாக யூஸ் பண்ணாமல் விலைக்கு விற்ற நாடுகளுக்கு கேவலத்தை ஏற்படுத்தி இவங்களால மேனேஜ் பண்ண தெரியாமல் அதை பொத்துன்னு போட்டு ஓடி போயிட்டாங்க. பாதி ட்ரோன்ஸ் வந்து அந்த இலக்கே எட்டல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லெப்டினன்ட் கண்ணு சொன்னார், இலக்கை எடுத்துன்னு கீழே வந்து ஓடிடுது. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இல்லாமல் ஒரு ஸ்கில் இல்லை அவங்ககிட்ட. பாகிஸ்தானில் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. என்ன வேணா நடக்கலாம். எதுவும் நடக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான். கடைசி கேள்வி சார், பலுசிஸ்தான் அது வந்து அஜித் தோவால் அவங்க பண்ண ஆப்ரேஷன்ஸ் அங்கே என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? பலுச்சிஸ்தான் மிக மிக விரைவில் தனி நாடாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 2 வருஷமா சொல்றேன். 2 வருஷமா சொல்றோம். 2 வருஷமா இல்லை, போன டேர்ம் பிரசிடென்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும்போது சொன்னார் மோடிட்டு, இது கிடைச்ச அதிகாரப்பூர்வமான தகவல், இஃப் யூ வாண்ட் ஐ வில் மேக் பலுச்சிஸ்தான் பார்ட் ஆஃப் இந்தியான்னு. மோடி சொன்னார், ஐயோ அதெல்லாம் ஒன்று வேணாம், இந்தியாவில் ஆகாதீங்கன்னு. மோடி இந்த வாட்டி திடமாக இருக்கார். பாகிஸ்தானை வீக் பண்ணி இனிமேல் காஷ்மீர் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கக்கூடாது. எப்படி ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணாரோ பலுச்சிஸ்தான் தனி நாடாக வரும். அது இந்தியா முதல்ல அதை அங்கீகரிக்கும். தனி நாடாக இந்தியாவோட நட்பு நாடுகள் அங்கீகரிக்கும். இந்தியா வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சீட் வாங்கி கொடுத்து அதை உட்கார வச்சு அழகு பார்த்து. பலுச்சிஸ்தானோட ஒரு பத்திரிகை ஆசிரியர் அகமது முஸ்திகான் என்னோட நெருங்கிய நண்பர், நியூயார்க்கில் நாங்கள் டெய்லி பேசிப்போம். அவர் சில இந்த வார் தகவல்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணிப்பார், அங்கே கிடைக்கிற தகவல்கள்லாம். அவர் சொல்றார், இந்த வாட்டி எங்க பலுச்சிஸ்தான் கனவு இந்த வாட்டி மோடியால் நிறைவேற போகிறது. மோடி இல்லாமல் வேற யாராலையும் பலுச்சிஸ்தான் நாடு உருவாக்க முடியாது. மோடி தான் எங்கள் தலைவர்ன்ட்டார். இத்தனைக்கும் அவங்க பாகிஸ்தான் பாஸ்போர்ட் ஹோல்டர் எல்லாருமே. பலுச்சிஸ்தான் வந்து அந்த ஊர்ல பாகிஸ்தான்ல இருக்க ஒரு மாநிலம், பாகிஸ்தான் பாஸ்போர்ட் தான். அங்கே இந்திய கொடியும் மோடி போட்டோ தான் அதிகமாக இருக்கும். அவங்ககிட்ட அமிச்சார், போட்டோ அமிச்சார் அவர். பலுச்சிஸ்தான்ல இந்திய கொடியும் மோடி புகைப்படமும் ஒரு மால்லையும் இருக்கு, ஒரு வீட்லயும் இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா மீது அவங்க அன்பு வச்சிருக்காங்க. அதை மோடி கரெக்டாக பயன்படுத்தி அடிச்சு பாகிஸ்தான்ல வெளியில வந்தாருன்னா வச்சுக்க, அடுத்தது பஞ்சாப் வெளியில வந்துடும். ஒன்று வந்து அடுத்தது வந்துடும். பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலிருந்து துவட்டி எடுக்கப்படும் வெகு விரைவில், சில மாதங்களில். அப்படின்னா உண்மை.
சார் நீங்க வந்து சொன்னீங்க சார், ஒரு பாகிஸ்தான்ங்கிறது ஒரு ரோக் நேஷன், அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை நாகரீகம் பண்பாடுலாம் கிடையாதுன்னு சொன்னீங்க, ரோக் நேஷன் சொன்னீங்க. அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்களே சார், ஒரு பைத்தியக்காரர்கள் தான், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்களே. அதுதான் மார்க் ரூபியோ கேட்டாராம் ஜெய்சங்கர்ட்ட, ஜெய் யூனோ வாட் தீஸ் கைஸ் ஹேவ் சம்திங் விச் இஸ் டேஞ்சரஸ். அவர் எதை பற்றி சொல்கிறாரு நமக்கு தெரியும். உலகத்தோட ஒரு கஷ்டமான ஒரு ஒரு நடவடிக்கை, அந்த நடவடிக்கையாக தான் இருக்க முடியும். மார்க் ரூபியோ சொன்னாலும் அவங்ககிட்ட அதெல்லாம் இருக்குது ஜாகிரதை அப்படின்னா. ஜெய்சங்கர் சொன்னாலும் அதை கண்டு பயப்பட முடியாதுங்க, இந்தியா இன்னைக்குமே இது எதுவும் யூஸ் பண்ணாது, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், இந்தியா முதல் தாக்குதல் எதுவுமே நடத்தாது. அவங்க தாக்குனாங்கன்னா தாக்குறதுக்கு முன்னாடி அழிக்கிற பவர் எங்ககிட்ட இருக்குது, அது நாங்கள் ரெடியாக இருக்கோம். அவன் வந்து நீங்கள் சொல்கிற அந்த அந்த சக்தியை உபயோகப்படுத்த தொடங்கினான்னா அதை தாக்குறதுக்கு தயாரெல்லாம் இல்லாமல் இந்தியா இருக்க போகுது, இந்தியா இருக்குது. ஆனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பிப்பாமல் நாங்கள் போகிறது இல்லை. அது இனிமேல் காஷ்மீர் பிரச்சனை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடாது. எப்படி ஒரு பிரச்சனையை தீர்த்துன்னு வருமோ, காஷ்மீர் பிரச்சனையத்தோடு தீர்த்து காஷ்மீர் பிரச்சனை முடிவு கொண்டு வரப்படும். இதனால சில அப்பாவி மக்கள் பலியானாங்கன்னா எங்களுடைய அனுதாபங்கள், சின்சியர் ரிக்ரெட் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்கிறார் மார்க் ரூபியோட்ட. அமெரிக்கா அதில் வந்து வேடிக்கை பார்க்குது, இஸ்ரேல் வந்து முழுக்க ஆதரிக்கிற அமெரிக்கா வேடிக்கை பார்க்குது. மேற்கத்திய நாடு எந்த நாடும் நம்மக்கிட்ட தலையில், டர்க்கியை தவிர. டர்க்கி ரொம்ப வாலாட்டிச்சு. இந்தியா என்ன பண்ணுது, டர்க்கிக்கு யார எதிரின்னு பார்த்து கிரீஸை கூப்பிட்டு இருந்தா பிரமோஸ் எல்லா ஆயுதம் எடுத்துக்கோ டர்க்கி மேலே அடின்னு டர்க்கி ஓடி போட்டான். இந்தியாவோட வெளியுறவு கொள்கை மாதிரி பெஸ்ட் இந்த 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 ஜென்மத்தில் நான் பார்த்ததில்லை. டர்க்கிக்கு எவன் எனிமி அவனை கூப்பிட்டு ஆதரி, அவனுக்கு எல்லாம் பாம்பெல்லாம் கொடு, எல்லாம் சப்ளை பண்ணு, ஃப்ரீயாக கொடு. டர்க்கி பயந்துடுது, ஏன்னா கிரீஸ் ஆச்சுதுன்னா தாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு டெக்னிக் ஜெய்சங்கர் தவிர வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. அவர் சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்கிறது புரியுது, உங்கள் கவலை எனக்கு புரியுது. உலகத்தோட அழிவு இந்திய வார் வழியாக துவக்கக்கூடாதுன்னு புரியுது. இந்தியா இன்றைக்குமே ஜாகிரதையாக நடந்துக்கும். போரில் கூட நாங்கள் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக நடந்துக்கிறோம். நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க. பாகிஸ்தான் நாங்கள் ஒரு வழி காமிச்சிட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதை நாங்கள் அந்த வரைபடத்தை எடுத்துருவோம். அதற்கு பிறகு நீங்கள் கூறும் அபாயம் இல்லாதபடி பண்ணுறது இந்தியாவோட வேலை. பாகிஸ்தான் வந்து 4 துண்டாகி போச்சுன்னா நீங்கள் சொல்கிற அந்த அபாயத்தை நாங்கள் எடுத்துருவோம், அந்த இடத்த விட்டு எடுத்துருவோம், அப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆபரேஷன் சிந்தூர் 2.0 பற்றி பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. மேலும் நேரம் கொடுத்து பேசியவங்க நன்றி சுவாமி சார்.